ஆண்டவரே, மனமகமான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாழ்வு தரும் உடைய வார்த்தைகளை தாரும். நீர் ஏற்படுத்திய நியமங்களை கடைப்பிடிக்க கனப்படுத்தக்கூடிய மனதை நீர் எங்களுக்கு தாரும். இறைமை இந்த நேசின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். மண்மிகுந்த ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பையில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த புதிய வாரமும் ஆண்டவருடைய புதிய அருட்கொடைகளை, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாழ்வை கடவுள் உங்களுக்கு தரும்படியாய் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே திருமணம் என்கிற சாக்கிரமந்தை குறித்து நாம் தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சாக்கிரமந்து என்று சொல்லும்போது தமிழில் திரு அருட்சாதனம் என்று சொல்வார்கள். காண முடியாத கடவுளுடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களை தான் சாக்கிரமந்துகள் என்று சொல்லுவோம். இட்ஸ் அவுட்வர்ட் சிம்பிள் ஆஃப் இன்விசிபிள் கிரேஸ் என்று சொல்லி தூய அகஸ்டின், 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து தூய அகஸ்டின் அவர்கள் இதை குறித்து சொல்வார்கள். தொடக்க கால திருச்சபையிலே 7 சாக்கிரமந்துகள் இருந்தது. என்னென்ன சாக்கிரமந்துகள்? திருமுழுக்கு, இதெல்லாம் கொடுக்குறோம் பாருங்கள். சர்ச்சில் சில நியமங்கள், அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட நியமங்களாக இருக்க வேண்டும். திருமறையிலே நம்ம அதை செய்ய சொல்லி வார்த்தைகள் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தொடக்க கால திருச்சபையில் பல சாக்கிரமந்துகள் இருந்தது. நிறைவாக 7 சாக்கிரமந்துகளை தொடக்க காலத்தில் திருச்சபை நிறுவியது. அடிப்படையில் திருச்சபையில் கொடுக்கக்கூடியவைகள் அல்லது திருச்சபையிலே நடைபெறக்கூடியவைகள். அப்போது அடிப்படையில் முதல் என்னது? ஞானஸ்தானம், திருமுழுக்கு. எங்கே கொடுக்குறோம்? அதை திருச்சபையில் தான் நம்ம கொடுக்குறோம். பொது வழிபாட்டில் இறை மக்களுக்கு முன்பாக கடவுளுடைய பிரசனத்தினால் கடவுளை நாம் வழிபடக்கூடிய ஆலயத்தில் நாம் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் இந்த திருமுழுக்கு. அப்புறம் வேறு என்ன? திடப்படுத்தல், கன்ஃபர்மேஷன். என்ன நடக்குது கன்ஃபர்மேஷன்? அப்போது விசுவாசத்தை அறிக்கை செய்கிறீர்கள். அப்புறம் என்ன ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன? பேராயர் என்ன பண்ணுறாரு? உங்கள் தலையின் மீது அவர் தம் கரங்களை வைத்து, இந்த ட்ரெடிஷன் பேதுரு வழியாக வருது. தலை மீது கை வைத்து ஜபிக்கும் போது தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகின்றார். அப்போ தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் திடப்படுத்தல் இருக்கிறது. அதனால தான் திருச்சபையினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய பேராயர் அவர்கள் அந்த நிகழ்வை செய்யக்கூடிய பாரம்பரியம் நம்முடைய திருச்சபையில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து திருவிருந்து. திடப்படுத்தல் எடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்க? திருவிருந்தை பெற்றுக்கொள்கிறோம். அதை நம்ம எங்கே தான் தரோம்? திருச்சபையில் தான். ஏதோ சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு அல்லது சிக் விசிட், ஹோம் விசிட்டோ அல்லது ஹாஸ்பிட்டல் விசிட்டோ, பொதுவாக நாம் திருச்சபையிலே தான் பொது வழிபாட்டிலே கொடுக்கக்கூடிய ஒன்று. அப்புறம் வேற என்ன பண்ணுறீங்க சர்ச்சில்? திருமணம், அது ஒரு சாக்கிரமந்து. அது எங்கே பண்ணுறோம்? சர்ச்சில். நம்முடைய திருச்சபைகளை பொறுத்தவரை அது ஒரு சாக்கிரமந்து என்பதனால ஆண்டவருடைய ஆலயத்திலே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அதனால் நம்ம எங்கே பண்ணுறதில்ல? அதை கல்யாண மண்டபத்தில் பண்ணுறதில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சில திருச்சபைகள் அதை என்ன பண்ணுறாங்க? அதை ஒரு புனிதமாக கருதுவது கிடையாது. அதனால் கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி சர்ச்சுக்கு போகிறவங்க கூட நம்ம என்ன பண்ணுறோம்? சர்ச்சில் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்ச்சிலையும் ஒரு மெம்பர்ஷிப் போட்டு இங்கே கல்யாணத்தை வச்சுக்கிறோம். ரிசப்ஷன் அங்கே வச்சுப்போம். அப்புறம் குருத்துவம் இல்லையா? குருத்துவம் என்ன அர்த்தம்? ஆயராக முழு நேர பணிக்கு முழுமையாய் ஆண்டவுடைய பணியை செய்ய ஒப்புவிக்கிறவர்களுக்கு தான் என்ன பண்ணுறோம்? குருத்துவ அபிஷேகம் கொடுக்கிறோம். எப்படி திடப்படுத்தலின் போது பேராயர் தலையிலே கரத்தை வைத்து ஜபிக்கிறாரோ அதே போல் முழு நேர பணிக்காக அர்ப்பணிக்கிறவர்களை தூய்மைப்படுத்தி இந்த பொது வாழ்க்கைக்கு, திருச்சபையினுடைய பொது வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் குருத்துவம் அல்லது அருட்பொழிவு என்று சொல்லி நாம் சொல்கிறோம். அது ஒரு சாக்கிரமந்து. அப்புறம் நம்ம வழக்கமாக ஒன்று பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? சர்ச்சில் வந்த உடனே என்ன பண்ணுறீங்க? பாவ அறிக்கை, கன்ஃபெஷன். முதல்ல நம்ம அதை தான் செய்கிறோம். அப்போ பெனன்ஸ் என்று சொல்வார்கள். கடவுளுடைய ஆலயத்திலே வரும்போது, ஆண்டவரை சந்திக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் முதல்ல செய்ய வேண்டியது, கடவுளே உமக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதியற்றவன். அது ஒரு சாக்கிரமந்து. இன்னைக்கு அது கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாவ அறிக்கையை தனியாக ஆயரிடத்திலே சென்று அறிக்கையிடக்கூடிய வழக்கம் திருச்சபையில் இருந்து வந்தது.
நேரடியாக பொதுவான பாவரிக்கை செய்வதை காட்டிலும் தனிப்பட்ட முறையில் நான் எதை செய்தேன் என்று சொல்லி பாவ சங்கீர்த்தனம் செய்தல் என்று சொல்லி அதற்காக ஒரு நாளை ஒதுக்கி அந்த நாளிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவரிக்கை செய்வார்கள். திருமறையிலும் அதுக்கேற்ற ரெஃபரன்ஸ் எல்லாம் நமக்கு பழைய ஏற்பாட்டு பகுதியில் இருக்கிறது. அடுத்து நிறைவா ஆராய்ச்சி. ஏழாவது என்னது? அனாயிட்டிங் தி சிக் என்று சொல்வார்கள். யாக்கோபு நூலிலே சொல்லப்பட்டு ஒருத்தர் சுகவீனமாக இருந்தால் என்ன செய்யணுமா? எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும். அனாயிட்டிங் தி சிக், மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபித்து கடவுளுடைய கரங்களில் அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் ஏழாவது சாக்கிரமந்து என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த முதல் ஏழாவது சாக்கிரமந்தை தவிர மற்ற எல்லாமே திருச்சபையிலே பொது வழிபாடுகளில் செய்யக்கூடிய ஒன்று. அதனால தான் இந்த சாக்கிரமந்துகள் இது எல்லாத்துக்குமே பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கணும். திருமறையில் ஆண்டவர் செய்ய சொல்லி இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த சாக்கிரமந்துகள் நமக்கு இருக்கிறது. வருகின்ற நாட்டிலே திருமுழுக்கை குறித்து, திருவிருந்தை குறித்து இதெல்லாம் நமக்கு பாடங்களாக இந்த மாதத்திலே தொடர்ந்து வரும். இன்றைக்கு இந்த திருமணம் என்கிற சாக்கிரமந்து, ஏன் இந்த சாக்கிரமந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திருமண வாழ்க்கையை நமக்கு ஒரு நியமமாக ஏற்படுத்தி கொடுத்தது யார்? ஆண்டவர். கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த முதல் நியமம், த ஃபர்ஸ்ட் கவனன்ட் டு ஹியூமன் பீயிங் என்று நாம் சொல்லலாம். முதலாக கடவுள் மனுபுத்திரர்களுக்கு கொடுத்த ஒரு உடன்படிக்கை என்னவென்று சொன்னால் இந்த திருமண வாழ்க்கை. கடவுள் கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்வின் நெறி என்று நாம் இதை சொல்ல முடியும் இல்லையா? ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் மானிடரை தம் உருவில் படைத்தார், தம் சாயலில் படைத்தார். அது மாத்திரமல்ல 27ஆம் வசனத்தில் எப்படி படைத்தாராம்? ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லி படைப்பின் வரலாறை குறித்து இந்த முதல் அதிகாரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் இந்த படைப்பை இன்னும் அதிகமாய் படைத்தார், இன்னும் விரிவாக அந்த ஆசிரியர் சொல்வதற்கு முயற்சி செய்கிறார். அப்போ தான் ஒரு பல காரியங்களை 3ஆம் 4ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம். மனிதனை உண்டாக்கி விட்டார், தோட்டத்தை அமைத்து விட்டார், மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அதில் உருவாக்கி விட்டார், அந்த பயிர்கள் எல்லாம் விளைவதற்கு ஆறுகளை அவர் உருவாக்கி விட்டார், மனிதனை குடியிருக்க செய்தார் இல்லையா? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து விட்டார் இல்லையா? ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது எதற்காக இது கொடுக்கப்படுகிறது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதையும் ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுத்து விட்டார். இதெல்லாம் முடித்த பிறகு 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் பார்க்கிறார், மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து எல்லாம் நல்லதென்று கண்ட ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு குறை இருப்பதை கடவுள் உணர்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று ஏற்ற துணையை உருவாக்குவேன். அப்போ ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருக்கிறான், அப்போ அவனுடைய தனிமையை கடவுள் உணர்ந்து கொள்கிறான். அதனால அவனுக்கு ஒரு கம்பேனியன், ஒரு ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் தனக்குள்ளாக சொல்லிக் கொள்கிறார். 19ஆம் வசனத்தில் என்ன உருவாக்குனாரு? கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அதற்கு மனிதன் என்ன பெயரிடுவானோ என்று சொல்லி மனிதனிடத்தில் ஆண்டவர் அதை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். அவர் என்ன பெயரிட்டாரோ அதுவே பெயராயிற்று. ஆனால் மனுஷனுக்கு என்ன கிடைக்கலையா? 20ஆம் வசனம் படிங்க. பெயரிட்டான், ஆனால் ஆதாமுக்கு என்ன கிடைக்கலையா? ஏற்ற துணை இல்லை. சரி, கடவுள் இந்த மிருகத்தெல்லாம் உருவாக்கி அவருக்கு ஒரு கம்பெனியன் இருக்குமா அப்படின்னு ஆண்டவர் ஒரு முயற்சி செய்கிறார். ஆனால் அப்பவும் அவர் என்ன பண்றாரு? தனிமையாக இருப்பதை அங்கு ஆண்டவர் உணர்ந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? 21ஆம் வசனத்தில் அப்போ கர்த்தர் ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவருக்கு என்ன பண்ணார்? உறங்கும் போது விலா எலும்பு ஒன்றை எடுத்த இடத்தை சதையால் அடித்தார். அந்த விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி மனிதனிடத்திலே கொண்டு வந்தார் என்று சொல்லி திருமறையை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த கம்பேனியன், ஏற்ற துணை என்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் ஸ்டேட்டஸ். எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? எனக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்னா யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? யார் உதவி செய்ய முடியும்? என்னால் நடக்க முடியல, என்னை ஒருத்தர் கை தாங்கி கூட்டிகிட்டு போனோன்னா யார் செய்யணும்? நல்லா இருக்க ஒருத்தர் தான் செய்யணும். என்னை விட பலமான ஒருவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். அப்போ கடவுள் உனக்கு துணையை உருவாக்குவேன் என்று சொன்னால் மனிதனை காட்டிலும் வலிமை மிகுந்தவராகத்தான் ஆண்டவர் ஒரு பெண்ணை உருவாக்குகிறார். இல்லை, மனிதனுக்கு சபார்டினேட்டாக ஆண்டவர் ஒருத்தரை உருவாக்கல, அசிஸ்டண்ட்டாக உருவாக்கல. இந்த எபிரேய வார்த்தை பார்த்தீங்கன்னா என்னை விட வலிமை வாய்ந்த ஒருவர், என்னுடைய குறைவிலே எனக்கு உதவி செய்யக்கூடியவர், என்னுடைய பலவீனத்தில் எனக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய ஒருவரை
நான் உருவாக்குவேன். அப்போ மனிதனுடைய குறையெல்லாம் பார்க்குறார் ஆண்டவர். இதெல்லாம் மனிதனுக்கு இலக்காகுது, இதை ஃபில் பண்ணுறதுக்காக ஆண்டவர் ஒரு பெண்ணை உருவாக்கினார். எனவே ஒரு சபார்டினேட் என்கிற நிலையில் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யும் பொருட்டு படைக்கப்பட்டது ஒரு பெண். இதுதான் திருமறையினுடைய நம்பிக்கை. இதுதான் திருமறை வார்த்தைகளும் சொல்வதை நாம் பார்க்கலாம். எனவே திருமணம் என்பதும் ஆண் பெண் இணைந்து வாழ்வது என்பதும் ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் வாழ வேண்டும் என்பதுதான் திருமறை நமக்கு கற்றிருக்கக்கூடிய ஒரு உண்மை என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போது இந்த திருமணம் என்பது பார்த்தா இட்ஸ் அ கிவன் பை காட், காட்ஸ் கிவன் கமாண்ட்மெண்ட் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். கடவுள் கொடுக்கக்கூடிய எதுவுமே எப்படி இருக்கும்? சிறப்பானதாக இருக்கும், நமக்கு தேவையானதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை வளம் பெற செய்யக்கூடியதாக ஒன்று இருக்கும். அப்போ திருமணமும் கூட மனித வாழ்க்கையை வளம் செய்வதற்காக கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் அந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துணைக்காக ஒருத்தர் என்ன செய்ய வேண்டியது, அவரே என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, பணி செய்ய வேண்டியதாக இருந்தது, அவரே ஏதேனும் ஒன்றை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால தான் யாக்கோப்பு என்ன பண்ணுறாரு, அந்த ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் அவர் லாபானுடைய இல்லத்திற்கு செல்லும்போது அவர் அதிகமாய் ராகேலை நேசித்ததுனால ராகேலுக்காக எத்தனை ஆண்டுகள் வேலை செய்தாராம்? 7 ஆண்டுகள் வேலை செய்தார். இல்லை அப்புறம் லேயாவை அவர் மாற்றி கொடுத்துட்டாருன்னு லேயாவுக்கு திரும்ப ராகேலுக்காக இன்னொரு 7 ஆண்டுகள் அவர் பணி செய்தார். அப்போ பாருங்கள், அடிப்படையில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமறையின் அடிப்படையில் ஒரு ஆண் தான் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அந்த பெண்ணுக்காக தன்னுடைய உழைப்பை கொடுக்க வேண்டியதாக இருந்தது, சன்மானம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி மாற்றி வச்சுக்கிறோம், நமக்கு யார் கொடுக்கணும், இன்றைக்கி பைபிள் மட்டும் கையில் வச்சுக்கிறோம், கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம், இந்த மீட்டிங் போகிறோம் அந்த மீட்டிங் போகிறோம், இங்கே பத்தலன்ட்டு எங்கெங்கேயோ போகிறோம், நம்மளே பாஸ்டர் ஆகிடுறோம் சில சர்ச்சில். ஆனால் இருப்பதை மாத்திரம் பின்பற்றுவதற்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் போது கூட அதுதான் பார்க்குறோம். என்ன பார்க்குறாங்க, இவர் தான் அவங்களுக்கு பரிசுகளை கொடுக்கிறார் ரெபேக்காவுக்கு. அப்போது திருமறையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு ஆண் தான் என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது, ஒரு பெண்ணுக்கு பொருட்களை கொடுத்து அல்லது உழைப்பை கொடுத்து அவரை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்தது. அப்போது திருச்சபை முறைமையின்படி அல்லது திருமறையின் முறைமைப்படி நாம் நடக்கிறவர்களாக இருந்தால் ஒரு ஆண் தான் என்ன செய்யணும், ஒரு பெண்ணுக்கு கொடுத்து வாங்கணும் இல்லையா? அது கடவுள் கொடுத்த நியமத்திற்கு எதிரான ஒன்றாக நாம் மாறிவிடுகின்றோம். அதனால தான் பல நேரங்களில் திருமறையில் சொல்லும் போது நம்ம அதை என்ன நினைக்கிறோம், மேரேஜ் இஸ் எ கவனன்ட் நாட் எ கான்ட்ராக்ட் என்று சொல்வார்கள். அது ஒரு ஒப்பந்தம் கிடையாது, மாறாக அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைக்கும் ஒப்பந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏன் கவனன்ட் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் உடன்படிக்கை ஒருபோதும் என்னவாது, மாறாது. அதனால தான் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அன்பு செய்து விட்டார். அவங்க எப்போ தவறு செய்தாலும் எப்போ திரும்பி வந்தாலும் கடவுள் அவர்களை என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் எப்படி இருந்தாலும் இல்லையா, சில நேரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் நினைக்கிறோம்னா கடவுள் நம்மை ஏற்றுக்கொண்டதுனால நாம் தவறு செய்தாலும் கூட நாம் திருந்துவோம் என்று கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒருபோதும் அந்த உடன்படிக்கையை கடவுள் முறிப்பது கிடையாது. ஆனால் ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் என்று சொல்லும்போது அதை எப்போ வேணால் என்ன பண்ணலாம், முறித்து கொள்ளலாம். அதனால் திருமணம் இட்ஸ் எ கவனன்ட் நாட் எ கான்ட்ராக்ட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒருபோதும் கான்ட்ராக்டுகளை ஏற்படுத்துவது கிடையாது, ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவது கிடையாது, மாறாக அவர் உடன்படிக்கைகளை ஏற்படுத்துகிறார். விருத்த சேதனம் சொல்லும்போது அது ஒரு உடன்படிக்கை, அது மாறாத உடன்படிக்கை, நிலைத்திருக்கக்கூடிய உடன்படிக்கை. நாம் மாறினாலும் அவர் நிலைத்திருக்க மாட்டார். அதனால் கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த திருமணம் உயர்வான ஒன்று. அதனால தான் ஆண்டவர் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்க உறவை திரும்ப திரும்ப சொல்லும் போது எதை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமண உறவை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஓசியா தீர்க்கதரிசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை ஒரு மணவாட்டியாகவும் தன்னை ஒரு மணவாளனாக சித்தரித்து ஆண்டவர் சொல்கின்ற பகுதியை நாம் பார்க்கலாம். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியின் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் பயன்படுத்தின அநேக உவமைகளில் திருமணத்தை குறித்து ஆண்டவர் பயன்படுத்துவார். திருச்சபையே எப்படி இருக்கிறதா, மணவாளன் யார் திருச்சபைக்கு, ஆண்டவர் இயேசு. இந்த திருச்சபை மணவாட்டியாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த திருமண உறவை மேன்மையாக கருதி கடவுளுக்கும் நமக்கும்
கடவுளுக்கும் திருச்சபைக்கும் இருக்கக்கூடிய உறவை திருமண உறவின் வழியாக சொல்வதற்கு ஆண்டவர் முயற்சி செய்கிறார். பல நேரங்களில் நம்முடைய புரிதல் நெகட்டிவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை சொல்லியிருக்கக்கூடியது பாசிட்டிவான விஷயத்தில், உயர்வான விஷயத்தில். அதனால் பல முறை ஆண்டவர் இதை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றை நாம் பார்க்க முடியும். அதே போல் ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய முதல் அற்புதத்தை, முதல் செயல்பாட்டை எங்கிருந்து ஆரம்பிக்கிறாராம்? திருமண இல்லத்திலிருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஒருவேளை நம்ம திருமண வழிபாட்டிலே நாம் படிக்கக்கூடிய முதல் பகுதி அதுதான். ஆண்டவர் இயேசுவும் கானாவூர் திருமணத்திலே கலந்து கொண்டு இந்த திருமணத்தை ஆசீர்வதித்தார். அப்போ அவருடைய ஒப்புதலை பெற்றிருக்கக்கூடிய ஒன்று, கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அந்த நியமத்திலே நானும் பங்கு பெற வேண்டும் என்கிற சிந்தனையோடு நாம் அந்த நியமத்திலே பங்கு பெற வேண்டும். அப்போது திருமணமான ஒவ்வொருவரும், திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரும் கூட இந்த திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒன்று, கடவுள் நியமித்த ஒன்று, கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று நல்லதாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும் என்பதை உணர்ந்து அந்த திருமணத்தை நாம் கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் கொடுத்த ஒன்றை கனப்படுத்த கற்றுக்கொள்ள முடியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, இந்த திருமணத்தை நாம் உயர்வாக மதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். நாம் படிக்க கேட்ட எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் திருமணத்தை யாவரும் என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும்? மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். 4ஆம் வசனம் படிங்க பாருங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்கிறது. இட்ஸ் ஆனரபிள் ஒன். திருமணம் என்பது முழுமை பெற்ற ஒன், அது நமக்கு மதிப்பு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அதனால தான் திருமண வாழ்வுக்கு வெளியான உறவுகள், அந்த உறவுகளில் ஈடுபடும் போது கடவுளுக்கு எதிரானவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, மணவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும், காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் இந்த உறவுக்கு மாறாக நடப்பவர்களை எதோடு ஒப்பிட்டு சொல்வார் என்று சொன்னால், ஒருவேளை இந்த பாவங்களை செய்கிறவர்கள் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். எப்படி கடவுளை விட்டுட்டு தன் மனைவியை விட்டுவிட்டு வேறொருவரோடும், தன் கணவரை விட்டுவிட்டு வேறொருவரோடும் உறவுகளை பாராட்டுகிறவர்கள் எப்படி ஆண்டவரை விட்டுவிட்டு விக்கிரகங்களை வணங்க சென்ற மக்களோடு அவர்களுடைய பாவங்களுக்கோடு ஒப்பிடப்படுவதை நாம் பார்க்கலாம். அதனால தான் விவாகத்தை யாவரும் கனமுள்ளதாக எண்ணுங்கள். இட்ஸ் ஆனரபிள் அமாங் ஹால் என்று அவர் சொல்கிறார். எல்லோருக்குள்ளும் கனமுள்ள ஒன்று. அப்போ அந்த திருமண உறவை நாம் என்ன செய்யணும்? மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கனப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த எபிரேய ஆசிரியர் சொல்கிறார். அதனால தான் திருமணத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய உறவுகளை விட்டு நாம் அகல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வாழ்க்கை முறையில் பல மாற்றங்கள் நமக்கு வந்திருக்கிறது இல்லையா? நம்ம என்ன சொல்கிறோம்? சிங்கிள், திருமணமே இல்லாமல் நான் வாழ முடியும் என்று சொல்லுகிறோம். லிவிங் டுகெதர் என்று சொல்லுகிறோம். திருமணத்திற்கு முன்பாக இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை என்று சொல்லுகிறோம். திருமணம் ஆன பிறகும் கூட நம்ம என்ன பண்ணலாம்? டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறொருவரோடு வாழலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒன்று, இட்ஸ் ஆனரபிள் ஒன், மதிப்பு வாய்ந்த ஒன்றை கடைபிடிப்பதற்கும் அந்த உறவிலே நிலைத்திருப்பதற்கும் அதை காப்பாற்றுவதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கி ஏன் திருமண வாழ்க்கையிலே பல சிக்கல்கள் வருகிறது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? சில நேரத்தில் சொல்லுவோம், ஆபிரகாம் எங்கே போய் பொண்ணு எடுத்தார்? அவர் சொன்னது கடவுளை அறிந்த குடும்பத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்காக, சொந்த ஜாதியில் எடுக்கணுன்றதுக்காக அவர் சொல்லலை. ஆனால் அப்படி பொண்ணு எடுக்கும்போது எதை பார்த்தாங்க? அவங்க எதை பார்த்து ரெபேக்காவை செலக்ட் பண்ணாங்க? எதை பார்த்தாங்க? எவ்வளோம்மா படிச்சிருக்கிற, எவ்வளோ சம்பாதிக்கிற, உங்கள் அப்பா எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறாரு, எத்தனை பவுன் போடுவார், ரொக்கம் எவ்வளோ கொடுப்பாங்க, அதெல்லாம் கேட்டார். இதை கேட்டார். இதை கேட்குறாரு. என்ன கேட்டார்? தண்ணி கொடுமான்னு கேட்குறார். அப்போ ரெபேக்கா என்ன சொல்கிறாங்க? அந்நிய ஒருவர், யாருன்னே தெரியாது, தண்ணி கொடுங்கன்னு கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த துறவுன்னா என்ன அர்த்தம்னா, கிணறுனா கூட ஆர்கனைஸ்டாக இருக்கும், சுற்றி கட்டடம் கட்டி படி வச்சு இருக்கும், ஒரு பாதுகாப்பாக. துறவு என்று சொன்னால் ஒரு பள்ளம், அந்த நாட்களில் கட்டுறதை போல அந்த கட்டுமானம் இல்லாமல் தோண்டப்படுகின்ற கிணறுகள், சரிந்து விழக்கூடிய ஆபத்தெல்லாம் கூட இருக்கும்.
நம்ம வேகமாக போய் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அது மாத்திரம் அவங்களே சொல்கிறாங்க, உமக்கு மாத்திரமல்ல உம்மோடு கூட வந்திருக்கிற மக்களுக்கு, இந்த ஒட்டகங்களுக்கும் கூட நான் என்ன பண்ணுவேன், தண்ணி கொடுப்பேன் தாகத்துக்கு அப்படின்றாங்க. அப்போ இவ்வளவு ஆடு மாடு இருக்குது, இவ்வளோ ஒட்டகம் இருக்குது இவங்களுக்கு, இதையும் நான் என்ன பண்ணுவேன், பராமரிப்பேன். அந்த உபசரிக்கக்கூடிய மனப்பான்மை, யாரை நம்ம ஏற்றுக்கிறோமோ, யாரோட உறவு பாராட்ட நினைக்கிறோமோ அவர்களுக்கு தான் உணவை கொடுப்போம், தண்ணீரை கொடுப்போம். அப்போ உறவை நேசிக்கிற ஒரு பெண்ணை, வாழ்வு கொடுப்பதற்கு தண்ணீரையும் உணவையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை அங்கே தெரிவு செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேரக்டர்ஸ்க்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டேன்றோம். கலரை பார்க்குறோம். ஒருத்தர் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க கேட்குறாங்க, எப்படிப்பட்ட குடும்பம் வேணும்னும் போது மாமியார் இல்லைன்னா நல்லா இருக்கும்ன்றாங்க, நாத்தனார் இல்லைன்னா நல்லா இருக்கும், ஒரே பையனாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த உறவெல்லாம் இல்லைன்னா பையன் வந்திருப்பானா, அதை யோசிக்கிறது கிடையாது. இப்போ உறவுகளே வேண்டாம், உடனே தனியாக வந்துடுவாரா? இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுதான், நீ இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதுதான். உறவை விரும்பாத மக்களாக நாம் வாழ்ந்து விடுகின்றோம். நம்முடைய வளர்த்த பெற்றோரை மறந்துடுறோம், உடன் பிறந்தவர்களை மறந்து விடுகின்றோம். தனித்து வாழ வேண்டும், விருப்பப்படி வாழ வேண்டும், உறவுகள் இல்லாமல் வாழ வேண்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம், நம்மளும் என்ன பண்ணுறோம், திருமணத்தை ஒரு உறவாக பார்க்கறதில்ல, அதை வியாபாரமாக பார்க்குறோம். பொண்ணை பார்க்குறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, ஒரு 100 பவுன் போடுற பொண்ணாக பாருங்கள், ஒரு 10 லட்சம் ரொக்கம் கொடுக்குறதா பாருங்கள், ஒரு வீடு கட்டுறதா பாருங்கள். அப்போ எதை முன்னிலைப்படுத்திக்கிறோம், பணத்தை முன்னிலைப்படுத்திக்கிறோம். பணம் கொடுத்து வாங்கினா அது என்னது, அது வியாபாரம், பிஸ்னஸ். அதனால தான் இன்றைக்கி ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஒத்து வரலப்போ நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சிடலாம். வியாபாரம் தானே, இவ்வளோ காசு கொடுத்து உன்னை வாங்கினா இவ்வளோ காசுக்கு நீ ஒருத்தா தெரியலையே, உன் குடும்பம் ஒருத்தா தெரியலையே, இதுக்கு எதுக்கு உங்கள் வீணாக நான் காசு கொடுக்கணும், கொடுத்துடு நான் போயிடுறேன். இதுதான் இன்றைக்கி திருமண உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதனால் இந்த கேரக்டர்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கணும். நல்ல பொண்ணாக இருக்கா, நல்ல மாப்பிள்ளையாக இருக்கிறாரா, ஒழுக்கமாக இருக்கிறாரா, அதை நம்ம பார்க்க மாட்டேங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வசதியாக இருந்தால் போதும், பணம் இருந்தால் போதும். இன்னொன்று, உறவே வானாட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாலும் இன்னும் சந்தோஷம். இந்த உறவுகள் அற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து விடுகின்றோம். எனவே பணத்தை மையப்படுத்தி நடைபெறுகின்றவைகள் வியாபாரம். அதனால தான் இன்றைக்கி திருமணத்திலே பல குறைவுகள் வருவதை நாம் பார்க்கலாம். அன்பை மையப்படுத்தி போனீங்கன்னா, உறவை மையப்படுத்தி சென்று போனீங்கன்னா, கேரக்டர்ஸை மையப்படுத்தி போனீங்கன்னா அது நீடித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். யாருமே இந்த கேரக்டர்ஸ் முக்கியத்துவத்தை கொடுக்கறதில்ல, உண்மையை நம்ம யாரும் மதிக்கிறது இல்லை, நீதியை மதிக்கிறது கிடையாது, அன்பை மதிக்கிறது கிடையாது. அதனால தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகுது. பணம் இருந்தால் போதும், எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், வாங்கிடலாம், எல்லாத்தையும் சம்பாத்தி விடலாம். அதிகாரம் இருந்தால் போதும், எல்லாவற்றையும் பெற்று விடலாம். பணம் இருந்தால் எல்லாவற்றையும் வாங்கி விடலாம். கடவுளை மட்டும்தான் வாங்க முடியல, இது எல்லாத்தையுமே பணம் கொடுத்து வாங்கிடலாம். அப்படின்ற மனநிலையோடு செல்வதனால்தான் இன்றைக்கு உறவுகள் சிக்கல்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கலாம். திருமணம் உயர்வான ஒன்று, அதனுடைய மதிப்பை பணத்தை வைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மதிப்பிடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம ரொக்கம் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நேரத்தை புக் பண்ணுறது, எதுக்கு புக் பண்ணுவோம், இந்த மேரேஜ் ஹால் வரவங்க புக் பண்ணுறாங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், ஒரு உயிரை கூட நம்ம என்ன பண்ணுறோம், பணம் கொடுத்து அதை என்ன பண்ணுறோம், புக் பண்ணக்கூடியவர்களாக மாறிட்டோம். என்கிட்ட வருவாங்க, ஐயா ஜெபம் பண்ணி கொடுங்க, தட்டில் பணத்தை வச்சு. நான் ஒரு நாள் ஜெபம் பண்ண மாட்டேன், பணத்தை எடுத்துருங்க, இல்லை நீங்களே கொடுத்துருங்கன்னு. நீங்கள் செய்கிறதே பாவம், அதை ஜெபம் பண்ணிவிட்டு எனக்கு வேறு அதில் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் பாவத்தில் பங்கு வாங்கி தரீங்களே. இல்லை, பணத்தை மையப்படுத்தியதாக நம்முடைய உறவுகள் இருக்கக்கூடாது, மாறாக அன்பை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதை குறித்து தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 21ஆம் வசனத்திலிருந்து அவர் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்கு அஞ்சி பணிந்திருங்கள், திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இங்கே பணிந்திருங்கள் என்கிற வார்த்தை அடிமையாக இருங்கள் என்பதல்ல. முரண்பாடுகள் வரும், எல்லா இடத்துலையுமே வரும். வெவ்வேறு இடத்திலிருந்து வந்தோம், சஜஷன் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். ஒருத்தரை நேசித்தால் அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்போது உட்கார்ந்து பேசி எது சரி நமக்கே தெரியும். கணவனாக இருந்தாலும் மனைவி இருந்தாலும் என் மனைவி சொல்வது சரியாக இருக்கும்,
இல்லை மனைவிக்கு தெரியணும் என் கணவர் சொல்வது சரியாக இருக்கு, என்னை விட இவர் சிந்திக்கக்கூடியவராக இருப்பார், என்னை விட திட்டமிடக்கூடியவராக இருப்பார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்முடைய நிலைக்கு தகுந்தாற் போல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்றார், பணிந்திருங்கள். ஏனெனில் அந்த உறவை எப்படி சொல்றார் பாருங்க, கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவரும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார், கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். இல்லையா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும் இருக்கும் உறவை போல அது இருக்க வேண்டும். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். இந்த பணிவு என்பது இணைந்து வாழக்கூடிய ஒன்று, பொறுத்து கொள்ளக்கூடிய ஒன்று. இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாதான், பாவம் செய்யாதிருங்கள். இதுக்குள்ளே கோபத்துக்கு எவ்வளோ நேரம் டைமா, எவ்வளோ நேரம் கோபமாக இருக்கலாம், எப்போ கோபம் வந்தாலும் சாயங்காலம் 6 மணி வரை கோபமாக இருக்கலாம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனியே கடவுள். பகலில் வெயிலாக இருந்துச்சு, அதுவே என்னவா மாறிடுது, கிளைமேட்டு குறைஞ்சி போகுது, நீ மட்டும் ஏன்பா சூடாகவே இருக்கிற, நீயும் இயற்கையாக படைக்கப்பட்டவன் தானே. கோபப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்புறம் கோபத்தினாலே செய்தேன் என்று சொல்லக்கூடாது. 6 மணி வரை. அப்போ இயற்கை மாறும்போது நீங்களும் என்ன செய்யணும், மாறிவிட வேண்டும். இந்த மாறாமல் இருப்பது தான் பிரச்சனை. கடவுளே மாறுறார், நீங்கள் மாறும்போது அவரும் மாறிடுறார். ஒரு திருமண தம்பதிகள் பிரச்சனைகள்லாம் வரும். பிரச்சனையே இல்லைன்னாங்கன்னா உண்மையாகவே அன்பு செலுத்தலைன்னு அர்த்தம், ஒருத்தரோட ஒருத்தர் பேசுதில்லைன்னு அர்த்தம். பேசலாம் என்ன வராது, பிரச்சனையே வராது. அப்போ பிரச்சனையே எங்களுக்குள்ளே இல்லைன்னா 2 பேரும் பேசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ பேசுகிறாங்க, பிரச்சனைகள் வருகிறது, ஆனாலும் ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆயர் கேட்டாரா, என்னம்மா அடிக்கடி பிரச்சனைன்னு சொல்லுவீங்க, நானும் வருவேன் உங்களோட பேசுவேன் ஜெபித்துட்டு போவேன், ஆனால் அடுத்து பார்த்தா ஒன்றா வந்துடுறீங்களே. அப்போ தான் அவங்க சொன்னாங்களா, ஐயா எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய சண்டை எதுவரை இருக்கும் என்று சொன்னால் சனிக்கிழமை வரை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு செல்லும்போது, ஆண்டவரே இந்த ஆலயத்தில் தானே எங்களை ஒன்றாக இணைத்தீர், என்னுடைய குறைகளை உங்களிடத்தில் சொல்லுகிறோம், என் மனைவியை நீங்கள் மாற்றுங்க, என் கணவரை நீங்கள் மாற்றுங்க என்று சொல்லி நாங்கள் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிப்போம். வரும்போது எப்படி நமக்கு பிரச்சனைனா எங்கே போவீங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா எங்கே போகிறீங்க, அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, அப்பா வீட்டுக்கு வரீங்களே, எப்போ அது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவேன்றீங்க. அப்பா வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட சொல்லலாம், அப்பா நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பார் நம்ம யோசிக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், என்னை காட்டிலும் தன் தகப்பனையும் தன் தாயையும் நேசிக்கிறவன் கூட எனக்கு பாத்திரம் நல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரிடத்துல வந்து சொல்ல வேண்டாம், அவர் தான் நினைத்தார். பத்திரிக்கையில் மட்டும் என்னென்னு போடுறோம், இந்த காரியம் எல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு நம்மளை மீறி ஒரு உண்மை வந்துடும். என்ன உண்மை? மேலே கத்தரால் வந்ததுன்னு இருக்கும், கீழே வந்து பெரியவர்களால் நிச்சயித்த வண்ணம். கெடுக்கிறதே இந்த பெரியவர்கள் தான். இந்த பெரியவர்கள் தலையிடாமல் இருந்தால் நிறைய திருமணங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாங்க. அப்படி தானே? 1940 என்ன நடந்துச்சு, 50 என்ன நடந்துச்சு, எனக்கு எவ்வளோ டவுரி வாங்கினாங்க, அதே டவுரி நீ வாங்கணும். இல்லை, நன்மைகளை கடத்துவதற்கு பதிலாக பாரம்பரியங்களை தொடர்ந்து தலைமுறைக்கு கடத்தி வந்து பிரச்சனைக்குரியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதனால தான் நான் சொல்லுவேன், பெரியவர்களால் நிச்சயத்தான் என்ன இருக்காது, அமைதி இருக்காது. கடவுள் அதை நிச்சயித்திருக்கிறாரா? இல்லை, அந்த விசுவாசத்தோடு அந்த திருமணக்காரங்களை கடவுளுடைய கரங்களை வைத்து நம்ம பேசிக்கணும். கடவுள் சொன்ன மாதிரி அன்பு இருக்குதா, ஆவியின் கனி இருக்குதா, அதை யோசிக்கிறோம். யோசிக்கிறது இல்லை நம்ம. இல்லை, ஒருத்தர் சொல்லும் போது என்னுடைய சர்ச் மெம்பர் அவர் ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டு சொல்கிறார், என்னப்பா இப்படி இருக்குது உலகம்னார். எப்படி இருக்குதுன்னு கேட்டேன் நான். ஃபோன் பண்ணும்போது உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், எவ்வளோ போடுவீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டேன். எனக்கு 200 பவுன் வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்ககிட்ட தான் நிறைய இருக்குதே, கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன்பா என் பொண்ணு கருப்பாக சேப்பான்னு கூட அவன் கேட்கல, என்ன படிச்சிருக்குதுன்னு கேட்கல, எவ்வளோ போடுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பணத்தை மையப்படுத்தி இவர்கள் மீது இவர்களிடத்தில் நான் எப்படி உறவை பாராட்ட முடியும்? வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லை, திருமணம் அன்பினால் கட்டப்பட வேண்டிய ஒன்றாக அது இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், திருமணமான ஆண்களே கிறிஸ்து சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்களை மனைவிடத்தில் அன்பு செலுத்துங்கள். என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து சபையிடத்தில் அன்பு செலுத்தினார். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரா இல்லையா? நேசிக்கிறார். நீங்கள் என்ன பண்ணாலும் நேசிக்கிறார், அவரை தேடல்னாலும் நேசிக்கிறார்,
அவரை மறந்துட்டு திரும்ப ஞாபகம் வந்து அவரை கூப்பிட்டாலும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் செய்கிறார். அதான் சொல்கிறார், திருச்சபை மீது கிறிஸ்து அன்பு கூர்ந்ததை போல. நம்ம நல்லா இருந்தால் மாத்திரம் ஆண்டவர் நம்ம நேசிக்கல, நம்ம எப்படி இருந்தாலும் நேசிக்கிறார். அப்போ நாமும் கூட குடும்ப உறவுகளிலே குறைவோடு இருந்தாலும் அதை நிறைவாய் நேசிக்க வேண்டும். அதுதான் சொல்கிறார். நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்றதுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், குறைவோடு இருக்கிறவர்களையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறைவு தான், ஆனால் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், திருச்சபையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த குறைவுகளோடு ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி இந்த திருச்சபைக்காக தம்மையே கொடுத்திருக்கிறார். இல்லை இன்னும் வேதவசனம் சொல்லுவோம், நல்லவனுக்காக ஒருத்தன் உயிரை கொடுப்பான்ப்பா, தீயவனுக்காக உயிரை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவன் நமக்காக தன்னை கொடுத்திருக்கிறார். அப்போது நாமும் கூட என்ன செய்யணும், பிறருக்காக நம்மை கொடுக்கிறவர்களாக, உறவின் மீது நமக்கு கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதனால தான் 26ஆம் வசனம் சொல்கிறாரு, வார்த்தையாலும் நீரினாலும் அந்த திருச்சபையை கழுவி தூய்மையாக்கும்படி இப்படி செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையாய் மாசற்றதாய் மாட்சியுடன் தம்முன் விளங்கும்படி இவ்வாறு செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவி மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறார். இல்லையா? கடைசியாக திருமணம் முடிஞ்சு ஆயர் சொல்லும்போது சொல்வார், இனி இவர்கள் இருவர் அல்ல ஒரே உடலாய் இருக்கிறார்கள். இருக்கிறாங்களா இல்லையா? எங்க வந்து சொல்றீங்க தம்மா, மனைவி பேரில் சந்தா கட்டணும்னா சொல்றீங்க, ஐயோ நாங்கள் ஒன்றா குடும்பம் வந்து எங்களை என்ன பண்ணிட்டீங்க, புரிச்சிட்டிங்க. பஸ்ஸில் போகும்போது ஒரு டிக்கெட் கேளுங்களேன், ஒரே உடலாக்குறோம் ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு. ஃப்ளைட்டில் போகும்போது ஒரே டிக்கெட் ஆகுறோம் ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு. பிசிக்கலாக பார்க்கல, ஒன்னஸ். அவர்களை போல நேசிக்கக்கூடிய மனது, அவங்க உறவை உங்களை போல நேசிக்கக்கூடிய மனது, அவங்களுடைய பெற்றோரை, ஒருவருடைய பெற்றோரை ஒருவர் தன்னுடைய பெற்றோராக பாவிக்கக்கூடிய மனது. பெற்றோரை பார்க்கறதே கஷ்டம் இல்லை, இல்லை மாமனார் மாமியார் எங்கே பார்க்கறது, கூட பிறந்தவங்கள ஏன் கூட பிறந்தவங்களா பார்க்கக்கூடிய மனது. அதை தான் சொல்றார், ஒரே உடலாக இருக்கிறார்கள். என்ன, உன்னுடைய உறவுகள் என்னுடைய உறவுகள். யார் சொல்கிற அந்த வார்த்தையை? திருமணத்தில் நாம் பயன்படுத்தும் போது சொல்கின்ற வார்த்தையை ரூத் தன் மாமியாரை பார்த்து சொல்கிறாங்க. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மையும் என்னையும் பிரிக்க மாட்டாது. அந்த வார்த்தையை தான் திருமண வழிபாட்டில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்கிறார்கள். மரணம் நம்மை பிரிக்க மட்டும், உம்மை நேசிக்கவும் உம்மை காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இப்போ மிகப்பெரிய ஒரு அன்பு, அந்த அன்பின் அளவுகோல் அதுதான். அப்போ இந்த திருமணம் என்பது உறவின் அடிப்படையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். பயத்தின் அடிப்படையிலோ ஒரு தேவையின் அடிப்படையிலோ இருக்கக்கூடாது. ஒரு முறை 50வது ஆண்டு விழா, பொன் விழா கொண்டாடினார்கள் ஒரு தம்பதி. அப்போது எல்லாரும் வந்து கேட்டாங்க, இவ்வளோ மகிழ்ச்சியோடு இந்த பொன் விழாவை கொண்டாடுகிறீர்களே, எப்படி உங்களுக்குள்ள பிரச்சனையே வரலையா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடத்தில் அந்த அம்மா கிட்ட வந்து கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் ஒரு குதிரை வண்டியில் எங்களை அழைத்து வந்தாங்க. வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த குதிரை போகாமல் அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடுச்சு. இவர் ஃபஸ்ட்டு வார்னிங்னு சொன்னார், திரும்ப 2 அடி அடித்தார், திரும்ப அது ஓடிச்சு, திரும்ப வேறு ஒரு இடத்துலையும் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. செகண்ட் வார்னிங்னு சொன்னார், திரும்ப அந்த குதிரையை அடித்தார், அது போக ஆரம்பிச்சு, திரும்பவும் அது தடை பண்ண ஆரம்பிச்சு தான். அப்போது துப்பாக்கி எடுத்து அதை சுட்டுட்டார். அப்போ இந்த அம்மா கேட்டாங்களாம், ஏங்க இதுக்காக போய் ஒரு குதிரையை சுடுவீங்கன்னப்போ ஃபஸ்ட்டு வார்னிங்கன்னாராம். அதோடு அந்த அம்மா என்ன பண்ணல, அவரை எதிர்த்து பேசவே இல்லையா. அந்த ஃபஸ்ட்டு வார்னிங்கோடு நின்னதுனால தான் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், 50வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்களாம். இப்படி ஒரு பயத்தோடு வேறு வழி இல்லை அப்படின்றது உறவு கிடையாது. எனக்கு எல்லாம் ரிசோர்ஸாக இருந்தாலும், என்னால் தனியாக வாழ முடியும் என்று சொன்னாலும், என் கணவரோடு நான் இணைந்திருக்கிறேன். என் கணவர் குறைவோடு தான் இணைந்திருக்கிறேன், என் மனைவி குறைவு தான், ஆனாலும் அவரோடு கூட நான் இணைந்திருக்கிறேன். அன்பினாலே கட்டப்பட்ட உறவாக இந்த திருமணங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்பும் அர்ப்பணிப்பும் நிறைந்த திருமணங்களை நாம் ஏற்படுத்த நாம் முயற்சி செய்வோம். அதே போல் ஒரு பெண்களுக்கான ஒரு கருத்தரங்கு நடந்துச்சான். ஒரு கருத்தரங்கு நடந்தபோது அவங்க கேட்டாங்களாம், எத்தனை பேர் கடைசியாக உங்கள் கணவனுக்கோ அல்லது உங்களுடைய மனைவிக்கோ ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னு கேட்டாங்களாம்.
உங்களை பார்த்து கேட்டால் எத்தனை பேர் சொல்லுவீங்க? சரி, இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் உங்கள் மனைவிகள்லாம் கணவருக்கு மெசேஜ் அனுப்புங்க, ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு. என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு சிறப்பான பதிலுக்கு ஒரு நல்ல பரிசு உண்டு என்று சொல்லி சொன்னார்களாம். வந்துச்சு. என்னம்மா போன வாரம் தானே புடவை வாங்கி கொடுத்தா, திரும்ப இதுக்கு ஐ லவ் யூன்னு அனுப்பிச்சிக்கிறேன்னு அவர் கேட்டாராம். அது ஒரு மெசேஜ். இன்னொருத்தர், உங்கள் அப்பாவுக்கு தான் காசு அனுப்பிச்சிட்டேன் நான் நேற்று, இன்றைக்கே நீ ஐ லவ் யூன்னு அனுப்பிச்சிக்கிறேன்னு கேட்டாராம். இப்படி ஒவ்வொருவரும் அது ஒரு அதிர்ச்சியாக பார்த்தாங்களாம். கடைசியாக ஒருத்தருக்கு மாத்திரம் பரிசு கொடுத்தாங்களாம். என்ன பரிசுனா, யாருப்பா நீ, என் ஒய்ஃப் செல்லேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறேன்னு. அதுக்கு தான் அந்த கருத்தரங்களை பரிசு கொடுத்தார்களாம். இன்றைக்கு கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு அன்பை வெளிப்படுத்த தயங்குகிற உறவுகளாக மாறுகிறது. ஒருவரை ஒருவர் நேசிப்பது வார்த்தையில் மாத்திரமல்ல, வாழ்விலும் அந்த நேசிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கப்படுகின்றோம் இல்லையா? அதை நாம் பின்பற்றும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவது, இந்த அன்பு நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். குறைவுகள் வந்தாலும் இது நிலைத்திருக்க வேண்டும். நாம் படிக்க கேட்ட மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து சிலர் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே, ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தை முன்னிட்டாவது விலக்கி விடுவது முறையா என்று சொல்லி கேட்கிறார். டைவர்ஸ் பண்ணுறது சரியா தப்பா? அப்போ ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்பதை நீங்கள் திருமறையில் வாசிக்கவில்லையா? படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல் அதிகாரம் அதிகமாக நம்ம படிப்போம். பைபிள் படிக்கலான்னு ஆரம்பித்தா முதல் அதிகாரத்தை படித்து தான் படிக்க முடியும். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் அவர்களே ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லி. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை பிரிக்க முடியும் என்று கேட்கிறார். அதனால தான், இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்லர் ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே அடுத்த கேள்வி கேட்குறாங்க, அப்படின்னா தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து விடலாம் என்று சொல்லி எங்களுக்கு யார் சொன்னா? மோசே சொன்னாரே. ஏன்னா மோசையின் வழியாகத்தான் எல்லா கட்டளையும் கொடுக்கப்பட்டது. அப்போ மோசே சொன்னதுனால தானே நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறார் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? எதனால் கொடுத்தாராம்? உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாகத்தான் மோசே என்ன பண்ணார்? இந்த கட்டளையை கொடுத்தார். இருதய கடினம்னா என்னது? டைவர்ஸே இல்லைன்னா என்னங்க நடக்கும்? டைவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? முன்னெல்லாம் மருமக சமைக்கும் போது மட்டும் ஸ்டவ் வெடிக்கும், பார்த்துக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலிண்டர் வெடிக்கும். அப்போ தான் ஒருபோதும் சிலிண்டர் வெடித்து ஸ்டவ் வெடித்து யார் செத்ததில்லை? மாமியார் செத்ததில்லை. ஏன்? இந்த பெண்ணை எனக்கு பிடிக்கலன்னா வேறு வழியே ஆப்ஷனே இல்லை. அப்போது இந்த பெண்ணை சாக வேண்டும். அப்போ இந்த பெண்ணை அடித்து கொள்வது. ஆபிரகாம் கூட என்ன பண்ணிட்டாரு? அந்த அம்மா சொல்லிடுச்சுன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு? வாட்டர் பாட்டில் கையில் கொடுத்து போமான்னு அனுப்பிச்சிட்டார். என்னடா நம்ம கூட இவ்வளோ நாள் வாழ்ந்தாங்களே, இந்த குழந்தை நம்ம குழந்தையாச்சு, இப்படி காட்டில் விட்டால் என்ன ஆகும்? இவர் கூட இருக்கும் போதே இவர் மனைவியை ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான். தனியாக போன பொண்ணுக்கு என்ன ஆகுன்னு யோசிக்கல. இதுதான் அன்றைக்கி இருந்த நிலைமை. அப்போ தான் மோசே சொல்கிறார், அப்போ ஒரு பெண்ணை சாகணும்னு நடிக்கிறான், உணவு கொடுக்க மாட்டேன்றான், தேவைகளை எடுக்க மாட்டேங்கிறான், அடித்து கொன்று விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்யும்போது தான், ஏன்பா அந்த பொண்ணை இப்படி அடித்து கொள்கிற? பிடிக்கலன்னா என்ன பண்ண வேண்டான்னு சொல்லி எழுதி கொடுத்துடு, அவங்க உயிரோடவாது இருந்துட்டு போவாங்க. அப்போது எதற்கு இந்த டிவோர்ஸ் என்கிற சட்டம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக, ஒரு உயிரை வளப்படுத்துவதற்காக. இல்லை, நான் யூகே போயிருந்த போது எனக்கு நியூ டெஸ்டமென்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் சாண்டின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க இதை குறித்து பேசும்போது சொன்னாங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனோடு எனக்கு திருமணத்தை செய்து விட்டார்கள். அப்போ கடவுள் இப்படிப்பட்ட மனிதனோடு நான் வாழ்வதை விரும்புவாரா? அதனால நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ இன்னைக்கு டிவோர்ஸ் இல்லைனா அநேக பெண்கள் சாகக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கும்.
இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் சில நேரங்களில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஒருத்தர் தன் மனைவியை பழி வாங்குவதற்காக என்ன பண்ணுவாராம், கரண்ட் பில்லே கட்ட மாட்டாராம். சிலதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கடினமாக இருக்கும். நம்ம வெளியேந்து பார்க்குறது வேறு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அதை கேட்பது நமக்கு கடினமாக இருக்கும். வெளியே நல்லா தான் வந்து உக்காண்டிருப்போம் இல்லை, சாப்பாட்டு கிச்சனை பூட்டிகிட்டு போகிறவங்க கணவர்கள்லாம் இருக்கிறாங்க, சாப்பிடக்கூடாதுன்ட்டு. தன் ஆளுமை பயன்படுத்துகிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள். இதற்காக தான் அரசு என்ன சட்டம் கொண்டு வந்துச்சு, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். வயலன்ஸ் எங்கே நடக்கும், எங்கே நடக்கும் வயலன்ஸு? பொது இடத்துல நடக்கும். வன்முறை என்று சொன்னால் பொது இடத்துல நடக்கும். ஆனால் நம்மெல்லாம் வளர்ந்துட்டோம்னு சொல்கிறோம், நம்மளாம் உயர்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம், டெக்னாலஜியில் ஹையஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை என்று சொல்கிறோம். ஆனால் இப்போ அரசு சட்டம் இயற்றுகிறது. அரசே சட்டம் இயற்றுதுன்னா பாருங்கள். சாதாரணமாக அரசு சிலதில் தலையிடாது. அப்போ குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் என்பதை அரசு இயற்றுகிறது. இதுதான் மனிதனுடைய நிலைமை இன்னைக்கு. அப்போது இணைந்து வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு வழி இல்லை, இவர்களோடு இணைந்து வாழ முடியாது என்றது, ஒரு உயிரை கொள்வதை காட்டிலும் டிவோர்ஸ் இஸ் பெட்டர். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். கடவுளுடைய விருப்பம் இதுதான். ஆனால் உங்களை பிழைக்க வைப்பதற்காக மோசே இந்த சட்டங்களை கொடுத்தார். இன்றைக்கும் கேத்தலிக் சர்ச்சில், ரோமன் சர்ச்சில் அதை அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. நம்முடைய திருச்சபைகள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு முறையான விசாரணைக்கு பிறகு மீண்டுமாக திருச்சபையில் திருமணங்களை செய்து வைக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், உயிரை காப்பாற்றுவதற்காக. இந்த சட்டத்தை கொடுத்த ஆண்டவர் தான் ஒரு உயிரை காப்பாற்றணும்னு சொல்கிறார். ஒரு உயிரை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறார். கொலை செய்வதை தடுக்கும் பொருட்டு தான் இந்த அனுமதியை நம்முடைய திருச்சபைகள் ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த திருமணம் என்கிற நியமம் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒன்று. இதை மேன்மையானதாக கொள்ள வேண்டும். இதை அன்பின் அடிப்படையில் இது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தின் அடிப்படையில் அல்ல, அன்பின் அடிப்படையில் ஏற்படுத்த ஒன்றாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த திருமணம் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க. அட் எனி எக்ஸ்டென்ட் போக முடியுமோ அந்தளவுக்கு போகணும். முடியலன்றப்போ உயிரை காப்பாற்றும்படியாக. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், விபச்சாரத்தின் நிமித்தம் தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனைவியை விட்டுட்டு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வேறொரு இடத்துல கொடுக்கும்போது, கணவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வேறொருவருக்கு கொடுக்கும்போது, அந்த ஸ்தானத்தில் வேறொருத்தர் வரும்போது நீ என்ன பண்ணலாம், டிவோர்ஸ் வாங்கிட்டு போகலான்றதான் ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த நம்பிக்கைகளோடு இந்த திருமண உறவை அன்பின் அடிப்படையில் ஏற்படுத்த முயற்சி செய்வோம். முடிஞ்ச அளவுக்கு பணத்தின் அடிப்படையில் உறவுகளை ஏற்படுத்துவதை தவிர்க்க நாம் முயற்சி செய்வோம். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு செய்யுங்க. நல்ல குணங்களை உடையவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. நல்ல குணங்கள் தான் நம்மளை வாழ வைக்கும். நல்ல குணங்கள் தான் நம்மை நாளைக்கு வயதான காலத்தில் நம்மை பராமரிக்க வைக்கும். பணத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எனவே அந்த நம்பிக்கையோடு உறவுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம், அன்பை முக்கியத்துவத்தை கொடுப்போம். கடவுள் கொடுத்திருக்கிற துணையை முழுமையாய் அங்கீகரித்து நேசிப்பதற்கு கடவுள் சன்னிதானத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியை வாழ்விலும் தாழ்விலும், அப்பவே சொல்கிறாங்க, வாழ்வும் வரும், சுகமும் வரும், சுகவீனமும் வரும், வாழ்நாள் இறுதி மட்டும். இது ரெண்டுமே இணைந்திருப்பது தான் வாழ்க்கை. பிரச்சனையே இல்லைனாலும் போர் அடிச்சிடும். அதுக்குன்னு கடவுள் ஒரு 10 பேர் வச்சுருப்பார். ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும். அதுக்குன்னு ஒரு 4 பேர் இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால் திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைலாம் பேச மாட்டோம். ஆனால் அதை கடந்து நேசிக்கக்கூடிய ஒரு உறவு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனதை ஆண்டவருக்கு நமக்கு தர நாம் முயற்சி செய்வோம். நாமும் கூட இந்த திருமண உறவை மேன்மையானதாக, அன்பின் அடிப்படையில் நிலையானதாக ஏற்படுத்த நாம் முயற்சி செய்ய ஆண்டவர் நமக்கு உணர்வை தருவாராக. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மணமகளின் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலிருந்து மனுக்களும் பெற்றிருக்கக்கூடிய முதல் உறவாக, முதல் உடன்படிக்கையாக இந்த திருமண உறவு அமைந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமண உறவிலே இணைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, இந்த மேன்மையான உறவு கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உறவிலே எங்களை இணைத்திருக்கிறோம் என்கிற நம்பிக்கையிலே இணைந்து வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உணர்வை தார். ஒருவருடைய குறைகளை ஒருவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனதை தாரும். எங்களால் இயன்ற அளவிற்கு இணைந்து வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். திருமணம் அன்பின் அடிப்படையில் அமைந்ததாக, இதை ஒரு உடன்படிக்கையாக நாங்கள் பார்க்க, இதை ஒரு வியாபாரமாக பார்க்காதபடிக்கு நீ எங்களுக்கு உணர்வைத்தார்.
உறவுகளை நேசிக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தார். நிலைத்திருக்கக்கூடிய உறவை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உடன் தாரும். நாங்களும் மனவாட்டியாய் சபையாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற சிந்தனையோடு மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படக்கூடிய உணர்வை எங்களுக்கு தாரும். இந்த நேச நோயாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென்.